பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் பாம்பு மற்றும் புறா உவமையை பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். இயேசு தம்முடைய சீஷர்களை சுவிசேஷத்தை பிரசங்கி அனுப்பின போது ஆடுகளை ஓநாய்களுக்கு அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்பத்தை போல விழாவுண்டவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று மத்தேயு 10:16 வசனத்திலே அறிவுரை கூறுகிறார். இந்த வசனத்தில் இயேசு 4 விலங்குகளை பயன்படுத்தி நற்செய்தியை பரப்பும் போது தமது சீஷர்களை எதிர்கொள்ளும் ஆபத்துக்களுக்கு அவரை ஆயத்தப்படுத்துகிறார். முதலாவது உருவகம் ஆடுகள் மற்றும் ஓநாய்கள். இந்த உருவகத்தில் அவர்கள் சந்திக்கும் எதிர்ப்புகளுக்கு அவர் தயார் செய்கிறார். இதுவரை சீஷர்கள் துன்புற்ற மற்றும் உதவியற்ற கூட்டத்தினராக ஆடுகளிடையே அனுப்பப்பட்டார்கள். தற்போது அவர் உலகம் முழுவதும் நீண்ட கால ஊழியத்துக்கு அனுப்புகிறார். சீஷர்களை ஓநாய்களுக்குள்ள அனுப்பப்படும் ஆடுகளாக மாற்றப்படுகிறார்கள். ஓநாய்கள் எதிர்ப்பவர்கள் ஏமாற்றுகிறவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை பகிர்வது ஆபத்தை கொண்டு வரும் என்று எச்சரிக்கிறார். ஆனால் அதே தரத்தில் இயேசு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து அவர்கள் மந்தையை வழிநடத்துவார், பராமரிப்பார். இரண்டாவது உருவகம் பாம்பு மற்றும் புறாவுட உருவகம். ஒரு விரோதமான உலகத்தை கையாள்வதில் ஞானத்திற்கும் தூய்மைக்கும் இடையிலான சமநிலையை கற்பிப்பதற்காக இந்த உருவகத்தை இயேசு பயன்படுத்தினார். பாம்பு ஞானம், புத்திசாலித்தனம் மற்றும் அறிவார்ந்த கூர்மையின் சின்னமாக இருக்கிறது. அதே நேரத்தில் புறாவானது எளிய அப்பாவித்தனத்தை குறிப்பிடுகிறது. ஆகையால் சீஷர்கள் தேவனிடமும் வெளியாட்களிடம் அப்பாவிகளாக இருக்க வேண்டும். அப்பாவித்தனம் இல்லாத பாம்பின் கூர்மை தந்திரமானது, அது வஞ்சகத்தை அச்சுறுத்துகிறது. கூர்மையான பார்வை இல்லாத புறாவின் அப்பாவித்தனம் உதவியற்ற ஏமாற்றத்தை கொண்டு சேர்த்து விடுகிறது. அதனால் சர்பத்தின் ஞானத்தையும் புறாவின் அப்பாவித்தனத்தையும் பெற்றிருக்கும்படியாக இயேசு சீஷர்களை அழைக்கிறாரு. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும், ஆனால் வஞ்சகமாக இருக்கக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும், ஆனால் பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது. உண்மை உள்ளாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அப்பாவித்தனமாக இருக்கக்கூடாது என்ற உருவகத்தின் இயேசு எச்சரிக்கிறார். ஆமென்.